அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. நேர்மையாக பணியாற்றிய துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரேசனுக்கு அரசு வாகனம் மறுக்கப்பட்டு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டதை நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகள் ஆணையத்தில் அதிகாரிகள் மீது புகார் அளித்ததற்கும் அவரது நேர்மைக்கு தண்டனையாகவே திமுக அரசு பணி மாற்றம் செய்ததாக அவர் குற்றம் சாட்டுகிறார். மயிலாடுதுறைக்கு வந்த பிறகு 9 மாதங்களில் 1200 வழக்குகள், 700 பேர் கைது செய்தவர் சுந்தரேசன் என அவர் நேர்மையை விளக்கும் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சுந்தரேசன் பாதுகாப்பு இன்றி நடக்க வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இது எதிராளிகள் எப்படி வேண்டுமானாலும் பழி தீர்க்கலாம் என மறைமுகமாக உணர்த்துகிறதா திமுக அரசு என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் மீது சுந்தரேசன் குற்றச்சாட்டு வைத்த போதும் எந்த விசாரணையும் நடக்காதது திமுக அலட்சியத்தையே காட்டுகிறது என விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை சிறப்பு ஆய்வாளர் பாலச்சந்திரன் சட்டவிரோத வியாபாரிகளிடம் லஞ்சம் வாங்கி அப்பாவி மக்களிடம் பொய் வழக்குகளை போடுகிறார் என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். திமுக அரசு சுந்தரேசனுக்கு ஒழுங்கு நடவடிக்கை பட்டியல் காட்டுவது போல அரசியலாகும். இது ஒரு போலி அரசியலாகும். இது அதிகாரங்களால் மக்களவை துன்புறுத்தல், கொடுங்கோல் ஆட்சி என விமர்சனம் செய்துள்ளார். சுந்தரேசனுக்கு இடைக்கால பணி நீக்கத்தை திரும்ப பெறவும் அவர் குறித்த அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி மக்கள் முன்னிலையில் முடிவுகளை வெளியிடவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். அண்மை செய்தி. நேர்மையாக பணியாற்றிய துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரேசனுக்கு அரசு வாகனம் மறுக்கப்பட்டு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டதை நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகள் ஆணையத்தில் அதிகாரிகள் மீது புகார் அளித்ததற்கும் அவர் நேர்மைக்கு தண்டனையாகவே திமுக அரசு பணி மாற்றம் செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறைக்கு வந்த பிறகு 9 மாதங்களில் 1200 வழக்குகள், 700 பேர் கைது செய்தவர் சுந்தரேசன் என அவர் நேர்மையை விளக்கும் விவகாரங்கள் வெளியிட்டுள்ளன. சுந்தரேசன் பாதுகாப்பு இன்றி நடக்க வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இது எதிராளிகள் எப்படி வேண்டுமானாலும் பழி தீர்க்கலாம் என மறைமுகமாக உணர்த்துகிறதா திமுக அரசு என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் மீது சுந்தரேசன் குற்றச்சாட்டு வைத்த போதும் எந்த விசாரணையும் நடக்காதது திமுக அலட்சியத்தையே காட்டுகிறது என விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை சிறப்பு ஆய்வாளர் பாலச்சந்திரன் சட்டவிரோத வியாபாரிகளிடம் லஞ்சம் வாங்கி அப்பாவி மக்களிடம் பொய் வழக்கு போடுகிறார் என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். திமுக அரசு சுந்தரேசனுக்கு ஒழுங்கு நடவடிக்கை பட்டியல் காட்டுவது போலி அரசியலாகும். இது அதிகாரங்களால் மக்களை துன்புறுத்தும் கொடுங்கோல் ஆட்சி என விமர்சனம் செய்தார். சுந்தரேசனுக்கு இடைக்கால பணி நீக்கத்தை திரும்ப பெறவும் அவர் குறித்த அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி மக்கள் முன்னிலையில் முடிவுகளை வெளியிடவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். அண்மை செய்தி. நேர்மையாக பணியாற்றிய துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரேசனுக்கு அரசு வாகனம் மறுக்கப்பட்டு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டதை நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாநில உரிமைகள் ஆணையத்தில் அதிகாரிகள் மீது புகார் அளித்ததற்கும் அவரது நேர்மைக்கு தண்டனையாகவே திமுக அரசு பணிமாற்றம் செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறைக்கு வந்த பிறகு 9 மாதங்களில் 1200 வழக்குகள், 700 பேர் கைது செய்தவர் சுந்தரேசன் என அவர் நேர்மையை விளக்கும் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சுந்தரேசன் பாதுகாப்பின்றி நடக்க வேண்டிய நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இது எதிராளிகள் எப்படி வேண்டுமானாலும் பழி தீர்க்கலாம் என மறைமுகமாக உணர்த்துகிறதா திமுக அரசு என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகள் மீது சுந்தரேசன் குற்றச்சாட்டு வைத்த போதும் எந்த விசாரணையும் நடக்காதது திமுக அலட்சியத்தையே காட்டுகிறது என விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறை சிறப்பு ஆய்வாளர் பாலச்சந்திரன் சட்டவிரோத வியாபாரிகளிடம் லஞ்சம் வாங்கி அப்பாவி மக்கள் மீது பொய் வழக்கு போடுகிறார் என நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். திமுக அரசு சுந்தரேசனுக்கு ஒழுங்கு நடவடிக்கை பட்டியல் காட்டுவது போலி அரசியலாகும். இது அதிகாரங்களால் மக்களை துன்புறுத்தும் கொடுங்கோல் ஆட்சி என விமர்சனம் செய்துள்ளார். சுந்தரேசனுக்கு இடைக்கால பணி நீக்கத்தை திரும்ப பெறவும் அவர் குறித்த அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி மக்கள் முன்னிலையில் முடிவுகளை வெளியிடவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார்.